என்னவென்றால், தொடர்ச்சியாக ஒரே இடத்திலே ஒரே கட்சியினிடத்திலே அதிகாரம் குவியக்கூடாது. ஒரே ஆட்சி தொடர்ச்சியாக நிலவக்கூடாது. ஒரே சித்தாந்தத்தை கொண்ட கட்சிகள் இந்த நிலத்தை தொடர்ச்சியாக ஆளக்கூடாது என்பதற்காகத்தான் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக புதிய தத்துவத்தை, புதிய சித்தாந்தத்தை, புதிய கட்சியை, இன்னும் மேம்படுத்தப்பட்ட அரசியலை செய்யக்கூடிய கட்சிகளை, நேர்மையானவர்களை, புதியவர்களை, இளைஞர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறுவது. இல்லை என்றால் ஒரு நாட்டிற்குள்ள 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலை நடத்தலாமே, 50 வருஷம் ஒரு கட்சி ஆள கொடுக்கலாமே. அது இல்லாம ஏன் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தலாம்? ஏனென்றால் மாற்றம் வர வேண்டும், மக்கள் புதிய ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கிற பழையவர்களிடமிருந்து மேம்பட்டதை, கேடு செய்த பழையவர்களை புறக்கணித்து விட்டு புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு தான் தேர்தல். அதனால்தான் அது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. ஆனால் மக்களோட பிரச்சனை என்னன்னா, நீ 5 வருஷத்துக்கு ஒரு நடத்து, 50 வருஷத்துக்கு ஒரு நடத்து, நான் ஒருத்தவனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னா இந்த நாட்டில் ஜனநாயகம் எப்படி வாழும்?